வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 5, 2025. இந்திய பங்குச்சந்தையோட நிலவரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. நேத்து கிடைச்ச லாபம் எல்லாம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. மார்க்கெட் பல வாரமா தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் அதே நிலைமை தான். சில உலக அரசியல் பதற்றங்கள், அப்புறம் இந்த வர்த்தக தடை பற்றிய பேச்சுக்கள், இதெல்லாம் தான் சந்தையை கொஞ்சம் கீழே இழுத்திருக்கு. ஆமா, கரெக்ட். இன்னைக்கு சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 308 புள்ளி இறங்கி 80,710ல நின்னுது. ஓஹோ. நிஃப்டி 50யும் கிட்டத்தட்ட 73 புள்ளி குறைஞ்சு 24,649ல நிலை பெற்றிருக்கு. அப்போ பரவலா இறக்கம் தான் போல. ஆமா, என்எஸ்சில பாத்தீங்கன்னா சுமார் 1,700 பங்குகள் ஏறினாலும் 2,100க்கும் மேல பங்குகள் சரிஞ்சிருக்கு. இதுவே காட்டுதில்ல மார்க்கெட் முழுக்க ஒரு விற்பனை அழுத்தம், ஒரு செல்லிங் பிரஷர் இருக்குன்னு. இந்த விற்பனை அழுத்தம் எந்தெந்த துறைகள்ல அதிகமா தெரிஞ்சது? முக்கியமா பாத்தீங்கன்னா எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை. அது கிட்டத்தட்ட 1% மைனஸ், 0.96%. அதே மாதிரி ஃபார்மா 0.83%, எஃப்எம்சிஜி 0.72%. அப்புறம் ஐடி பேங்கிங் கூட ஒரு 0.5% வரைக்கும் இறங்கியிருக்கு. அப்போ முதலீட்டாளர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்காங்கன்னு தோணுது. ஆமா, ஒரு விதமான பயம் இருக்கு. இப்போ கச்சா எண்ணெய் விலை ஏறிடுமோ, வர்த்தக தடைகள் வந்துருமோ. முக்கியமா இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐஸ் தொடர்ந்து வித்துட்டே இருக்காங்க பாருங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நிலவரம். ஆனா இதுல ஆட்டோ துறை மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கா? ஆமா, அது ஒரு சின்ன சர்ப்ரைஸ். நிஃப்டி ஆட்டோ மட்டும் ஒரு 0.37% ஏறி இருக்கு. மத்ததெல்லாம் இறங்கும்போது இது கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு சந்தையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கவனிச்சேன். மத்த ஆசிய சந்தைகள், நேத்து அமெரிக்க சந்தையெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தோம், நம்ம சந்தை மட்டும் இறங்கியிருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, இங்கே கூட பெரிய கம்பெனி பங்குகள், அதாவது லார்ஜ் கேப்ஸ் சரியும் போது சின்ன கம்பெனி பங்குகள், ஸ்மால் கேப்ஸ் லேசா ஏறி இருக்கு, 0.16%. இது எப்படி? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க சொல்றது. இதுக்கு காரணம் என்னன்னா, எஃப்ஐஐஸ் இருக்காங்கல்ல, அவங்க அதிகமா விக்கிறது இந்த பெரிய நிறுவன பங்குகளை தான். லார்ஜ் கேப்ஸ்ல இருந்து அவங்க பணத்தை எடுக்கிறாங்க. ஓ, அப்போ அங்க அடி வாங்குது. ஆமா, ஆனா அதே சமயம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான டிஐஐஸ், இவங்க ஸ்மால் கேப் பக்கம் கொஞ்சம் முதலீடு பண்றாங்க. அதனால அந்த செக்மெண்ட் கொஞ்சம் தாக்கு பிடிக்குது. அப்ப இது ஒரு மாதிரி உள்நாட்டு நம்பிக்கைக்கும் வெளிநாட்டு காரணிகளுக்கும் நடக்கிற போராட்டமா? சொல்ல போனா அப்படிதான். இப்போ சந்தை இந்த அளவுக்கு சரியறதுக்கு ஒரு 3 முக்கிய காரணம் சொல்லலாம். 1, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்திருக்கிற வார்னிங். இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதால இந்திய பொருட்கள் மேல கணிசமான வரி போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது இப்ப புதுசா வந்திருக்கிற பிரச்சனையா? இது கொஞ்ச நாளா பேச்சுல இருக்கு, ஆனா இப்போ கொஞ்சம் தீவிரமா பேசப்படுது. இதனால தான் மார்க்கெட் தொடர்ந்து 5வது வாரமா சரிவுல இருக்கு. குறிப்பா டெக்ஸ்டைல்ஸ், ஃபார்மா மாதிரி ஏற்றுமதி பண்ற துறைகள் பாதிக்கப்படுமோன்னு ஒரு பயம். சரி, 2வது காரணம். 2வது இந்த எஃப்ஐஐ விற்பனை அது குறையற மாதிரி தெரியல. நேத்து ஒரு நாள்ல மட்டும் பாருங்க 2,566 கோடிக்கு வித்திருக்காங்க. அடேங்கப்பா. கடந்த 9 நாள்ல மொத்தமா பார்த்தா 27,000 கோடிக்கு மேல பணம் வெளியே போயிருக்கு. இது சும்மா இல்ல. நிச்சயமா பெரிய பாதிப்பு தான். ரூபாயோட மதிப்புலயும் இது தெரியுமே. கண்டிப்பா, அதான் அடுத்த விளைவு. டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு 87.65 வரைக்கும் போயிடுச்சு. இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆயிடுச்சு. எஃப்ஐஐஸ் விக்கிறாங்க, ரூபா வீக் ஆகுது. ரூபா வீக் ஆகுறதால இன்னும் எஃப்ஐஐஸ் விக்கிறாங்க. 3வது காரணம். 3வது, நாளைக்கு ரிசர்வ் பேங்கோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் முடியுது. எம்பிசி ரிப்போர்ட் வரப்போகுது. வட்டி விகிதம் என்னாகும், பணவீக்கத்தை பத்தி ஆர்பிஐ என்ன சொல்ல போகுதுன்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பதற்றம் சந்தையில இருக்கு. சரி, இந்த பெரிய காரணங்களுக்கு நடுவுல சில குறிப்பிட்ட பங்குகள் எப்படி செயல்படுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் பாருங்க, மார்க்கெட் விழுந்தாலும் 3% மேல ஏறி இருக்க. ஆமா, அது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 7,200 ரூபாயில முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க முதல் முறையா 1.10 பங்கு பிரிப்பு அறிவிச்சிருக்காங்க. அதோட அவங்க முதல் காலாண்டு லாபமும் நல்ல வந்திருக்கு. 146 கோடிக்கு மேல, போன வருஷத்தை விட 11.6% அதிகம். சில சமயம் இது மாதிரி கம்பெனி செய்திகள் மார்க்கெட் ட்ரெண்டை எதிர்த்து நிக்கும்.
அதே மாதிரி BLS இன்டர்நேஷனல் சர்வீசஸ் கூட ஏறி இருக்கு இல்லையா? ஆமா, அதுவும் ஒரு 3.7% ஏறி 398 ரூபாயில முடிஞ்சிருக்கு. அவங்க ரிசல்ட்ஸும் நல்லா இருந்தது. லாபம் கிட்டத்தட்ட 50% ஜாஸ்தி, வருமானமும் 44% மேல. அவங்க பிசினஸ் வந்து விசா சர்வீசஸ். அது இந்த வர்த்தக தடையால பெருசா பாதிக்கப்படாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால ஏறி இருக்கு. ஆனா எல்லா நல்ல ரிசல்ட்ஸும் விலை ஏறலையே. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பாருங்க, லாபம் 50%க்கு மேல அதிகரிச்சும் ஸ்டாக் 9% கிட்ட விழுந்திருக்கே. அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, மேக்ரோ காரணிகளோட தாக்கம். கோகுல்தாஸ் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தாலும் அவங்களோட வருமானத்துல 80%க்கு மேல அமெரிக்கால இருந்து வருது. ஓ, அப்ப அந்த வர்த்தக தடை பயம் நேரடியா பாதிச்சிருக்கு. கரெக்ட். அதனால தான் ஸ்டாக் இவ்ளோ இறங்கி இருக்கு. 747 ரூபாயில வந்து நிக்குது. இது ஒரு நல்ல உதாரணம். கம்பெனி நல்லா பண்ணாலும் வெளியில இருக்கிற பிரச்சனை எப்படி பாதிக்குங்கிறதுக்கு. அப்போ ஜிண்டால்சா நிலைமை என்ன? அது பெருசா மாறலையே. ஆமா, அது கிட்டத்தட்ட பிளாட் தான். பிளஸ் 0.04%, 710 ரூபாயில இருக்கு. அவங்க முதல் காலாண்டு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சுமார் தான். லாபம் 4% குறைஞ்சிருக்கு, வருமானமும் 17% குறைஞ்சிருக்கு. பெரிய பாசிட்டிவ் இல்ல. அதே சமயம் இந்த வர்த்தக தடை மாதிரி பெரிய நெகட்டிவும் நேரடியா இல்ல. அதனால முதலீட்டாளர்கள் அதுல பெரிய மூவ் எடுக்கல. அப்போ மொத்தத்துல இன்னைக்கு நிலவரம் என்ன சொல்லுது? இன்னைக்கு நிலவரம் காட்டுறது என்னன்னா, இந்திய சந்தை இப்போ 2 விஷயங்களுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கு. ஒன்னு இந்த புவிசார அரசியல், FIA விற்பனை மாதிரி பெரிய ரிஸ்க். இன்னொன்னு கம்பெனிகளோட செயல்பாடு, அதாவது காலாண்டு முடிவுகள், பங்கு பிரிப்பு மாதிரி அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள். அப்போ முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்? முக்கியமா உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஒவ்வொரு பங்கையும் அதோட தனிப்பட்ட காரணிகளை வச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. குறிப்பா அமெரிக்க வர்த்தக தடைகளால எந்தெந்த துறைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்க முதலீடு அந்த மாதிரி பங்குகள்ல இருந்தா ஒரு மறுபரிசீலனை தேவைப்படலாம். அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? இப்போதைக்கு எல்லாருடைய கவனமும் அமெரிக்க இந்திய வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எப்படி போகுதுங்கிறதுலயும் நாளைக்கு வர்ற RBI பாலிசி அறிவிப்புலையும் தான் இருக்கும். இது ரெண்டும் தான் மார்க்கெட்டோட அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளா இருக்கும். நிச்சயமா. இன்றைய பங்குச்சந்தை நிலவரங்களை எங்களுடன் பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. மேலும் இந்திய பங்குச்சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.